ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। तो पूर्णमदम पूर्णम இதம் இல்லையா? அப்போ இருக்கிறது தேச, இந்த கால, வஸ்து, இதற்கு உட்படாதது இருக்கிறது. எவ்வளோ இருக்கும்? கரெக்டா? இது நான் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதை உங்களால் சிந்திச்சு சொல்ல முடியும் ஈஸியாக. இருக்கிறது அப்படிப்பட்டது ஒன்றா தான் இருக்க முடியும். இந்த இடத்துல எப்படி இருக்கிறது? பூர்ணம் அது, பூர்ணம் இது. பூர்ண அதஹா பூர்ணம் இதஹா. அப்போ எவ்வளோ பூர்ணமாச்சு? 2 பூர்ணமாயிடுது. 2 பூர்ணமாச்சுன்னு சொன்னேன்னா போன கிளாஸ் தூங்கிப்பேட்டையில் அர்த்தம். 2 அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? கரெக்டா? 1 அப்படி சொன்னா அங்கேயும் துவைத்தத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்? 2க்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். 1+ போட முடியறது இல்லையா? கரெக்டா? அப்போ அதனால அத்வைத்தம்னு சொல்றோம், 2 அற்றதுன்னு சொல்றோம். மோர் ப்ரிசைஸா இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றோம். கரெக்டா? அப்போ பூர்ணஹா அப்படின்னு சொல்லும்போது பாசிபிலிட்டி என்னது? 1 தான். கரெக்டா? ஆனா மந்திரம் என்ன பண்ணுறது? பூர்ணமதஹா பூர்ணமிதம். ஓகே. அப்போ எப்படி 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 பண்ணணும்? அதுக்கு அழகான நமக்கு என்ன ஹேத்து, என்ன ரீசனிங் அப்படின்னாக்கா, பிரதிபாத்தியர்த்தே பிரதிபாதயர்த்தே அல்லது பிரதிபத்யா. பிரதிபத்யானா டீச்சிங் பர்பஸஸ். பூர்ணம்ங்கிறது 1 தான்ப்பா, இத்தனை நேரம் படித்தா மாதிரி டீச்சிங்காகன்னு எழுதிக்கோங்க. சொல்லி கொடுக்கறதுக்காக அது இதுங்கிற ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணுறது. எதுக்காக? அது இதுன்னு இல்லை, இருக்கிறது பூர்ணம் மட்டும்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அது இதுன்னு சொல்றது ஆரம்பத்தில். கிளியரா? அப்போ யாருக்கு பூர்ணம் தெரியலையோ, யாருக்கு இந்த விஷன் ஒன்றும் புரியலையோ, அல்லது இதை நாடுகின்ற அஜ்ஞானிக்கு என்னவா இருக்கிறது? இல்லையா? என்னவா இருக்கிறது? சப்ஜெக்ட் இருக்கிறது, ஆப்ஜெக்ட் இருக்கிறது. கரெக்ட்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது. சப்ஜெக்டும் பூர்ணம், ஆப்ஜெக்டும் பூர்ணம். அப்படி அப்படி சொல்லப்படுறது. கரெக்டா? அப்புறம் இந்த ஆப்ஜெக்டுக்கெல்லாம் எது இன்னொரு பெரிய இருக்கிறதே நமக்கு ஃபேவரட் ஆப்ஜெக்ட் எது தெரியுமோ? ரொம்ப ரொம்ப பிரியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட் எதுனது? நமக்கு பகவான் ஆப்ஜெக்ட். தெரியுமா உங்களுக்கு? பகவான் எப்படிப்பட்டவர் நமக்கு? ஓ மகா ஆப்ஜெக்ட். ஏன்னா என்னோட எண்ணத்தில் பகவான் வரார். என்னுடைய விஷயமாக, நான் சொல்லக்கூடிய விஷயமாக, நான் வழிபடக்கூடிய விஷயமாக, இல்லையா, நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக, தியானிக்கக்கூடிய விஷயமாக பகவான் இருக்காரோனோ? இருக்காரா இல்லையா? என்ன நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் என்னோட லெவலுக்கு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால கூட சேர்ந்து சிந்திச்சா உங்களுக்கு ஓகே ட்ரேஸ் பேக் பண்ண முடியும். ஓகே இல்லையா? அப்போ ஏதாவது ஒன்றுனாக்க பகவானே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? ஒரு ரூபம் வரும். கரெக்டாக? ஒரு வடிவம் வரும்.
குணாதிசயங்கள் ஞாபகம் வரும். இதெல்லாம் என்னது? ஆப்ஜெக்ட் பகவானா? என்ன பகவான் இது? ஆப்ஜெக்ட் பகவான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வமானது ஆப்ஜெக்டாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போது நான் ஒருத்தர் இருக்கேன், பகவான் ஒன்று இருக்கிறது, தெய்வம் ஒன்று இருக்கிறது. அப்புறம் நான் ஒருத்தர் இருக்கேன், உலகம் ஒன்று இருக்கிறது. புரியுறதா? அப்போ இதோடைய உண்மையை சொல்லி கொடுக்கணும். சொல்லும்போது அழகான விஷயம் என்னதுன்னாக்க, நான் ஜீவாத்மா, அப்புறம் பகவான் பரமாத்மான்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ பகவான் பரமாத்மா, புராணத்தில் பகவான் ஈஸ்வரான்னு சொல்றத வேதாந்தத்தில் நம்ம பரமாத்மா பிரம்மன்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ பூர்ணமதஹா பூர்ணமிதம், அதஹானாக்க அது. இதுலேயும் அதஹானா என்ன, இதம்னா என்ன, அப்படி விசாரம்லாம் இருக்கிறது. அதுக்குள்ள நான் போகலை. சரியா? என்ன பூர்ணம் அதஹா, அதஹானா அது. எது? பரமாத்மா. ஓகே. பூர்ணம் இதஹா, அதுன்னு சொன்னா என்னது? ஏதோ ஒன்று வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா? அது உங்க பக்கத்தில் இருக்கிறவா அதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இதுன்னு வேணா சொல்லுவோம், அது இருக்கே அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? அது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரிமோட்னஸை குறிக்கிறது, தூரத்தை குறிக்கிறது. இங்க இல்லை எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி விஷயத்த அர்த்தத்தை நமக்கு வருது. அதஹா. நமக்கு எது ரிமோட்டா இருக்கிறது இப்போ நம்மளுடைய காமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல? பகவான். பகவான் எங்க இருக்கிறாரோ, எப்போ வருவாரோ இல்லையா? வரணும்னா என்ன அர்த்தம்? இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இங்கோ இருக்கிறார். அப்போ அதஹா பரமாத்மா. அந்த பரமாத்மா பூர்ணம். இது ஃபர்ஸ்ட் மெசேஜ். பூர்ணம் இதம், இது இல்லையா? இங்க என்ன இருக்கிறது? என்னதான் சொல்லுவோம்? ஓகே, ஜீவாத்மா. இதம்ங்கிறது இது. ஓகே. அடுத்த மந்திரத்திலே ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், இதம் சர்வம் வருது. அந்த இடத்துல இதம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம். அதனால நான் அந்த சப்த அந்த விசாரத்துக்கு நான் போகலைன்னு சொன்னேன். நீங்கள் அர்த்தத்தை எழுதிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுட்டா போதும், கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிடக்கூடாது. ஓகே. பூர்ணமதஹா பூர்ணமிதம். ஓகே. பரமாத்மா இன்ஃபைனைட், பூர்ணஹா ஜீவாத்மா இன்ஃபைனைட். அப்போ இன்ஃபைனைட் பரமாத்மா, இன்ஃபைனைட் ஜீவாத்மா, ரெண்டு தானே இருக்கு நமக்கு. நீங்க எவ்வளோ சொன்னேன் ஜி? இன்ஃபைனைட் பரமாத்மா சொன்னேன்னா ஒன்று. நம்பர் 1 என்னது? இன்ஃபைனைட் பரமாத்மா. நம்பர் 2 என்னது? இன்ஃபைனைட் ஜீவாத்மா. எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்க்கும்போது எவ்வளோ சொல்லு இருக்கிறதோ அவ்வளோ பொருள் இருக்கும் இல்லையா? எவ்வளோ சொல்லு இருக்கிறதோ அவ்வளோ பொருள் இருக்கும். ஆனால் இங்கே சொல்றக்கூடிய சொல்லோடைய அர்த்தத்தோட பார்த்தேன்னா எவ்வளோ சொன்னாலும். சுவாமிஜி ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர் அதுக்கு பிக்ஷைக்கு போனாலாம். அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், எதுக்காக கூப்பிட்டேன்னா, ஒரு பெரிய கடை வச்சுருந்தார். அப்பா, பெரிய ஃப்ளோர் கடை. ஓகே. அந்த கடையில் எல்லாமே இருக்கிறது. ஸோ சுவாமிஜி ஸ்வாகத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன எல்லாத்தையும் கடையெல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் பண்ணிவிட்டு, சுவாமிஜி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சுவாமிஜி, நான் முதல்ல இந்த கடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த கடையில் ஏதாவது ஒன்று நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சுவாமிஜி கிட்ட சொல்லும்போது, சுவாமிஜி இப்படி பார்த்தாராம். சரி, அதை ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? எல்லா சிஷ்யாலும் போய் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாராம். அவர் நான் ஒன்று தானே சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் அது நகை கடையாம். ரெண்டாவது சுவாமிஜி கேட்ட ஒன்று என்ன தெரியுமோ? என்ன கேட்டாரு? ஒரு தங்கத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டாராம். புரியுறதா? அப்போ இருக்கிறதெல்லாம் என்ன எடுத்து? எல்லாத்தையும் எடுத்து தானே போனோம். இதை ஒரு ஒரு கல்பித்தமாக ஒரு கதை சொல்றார் பூஜ்ய சுவாமிஜி.
எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பூர்ணமதஹா பூர்ணமிதம் நமக்கு என்ன அனுபவத்தில் நிறையா இருக்கிறது, சொல்லு நிறையா இருந்தாலும் இருக்கக்கூடிய வஸ்து என்ன இருக்கிறது? ஒன்று தான். இதற்கு என்ன பிரமாணம்? கண்ணு மூக்கு காதை வச்சு சொல்ல முடியாது. கரெக்டா? என்ன பிரமாணம் இதுக்கு? சாஸ்திர பிரமாணமேவ. ஜீவ ஈஸ்வர ஜெகத்துடைய உண்மையை அளிக்கக்கூடிய ஒரே பிரமாணம் என்ன ஆகிறது? சாஸ்திரமே. தேர்ஃபோர் இதுன்னு சொல்லும்போது ஜீவாத்மா, ஜீவாத்ம ஸ்வரூபம் பூர்ணஹா, பரமாத்ம ஸ்வரூபம் பூர்ணஹா. என்னுடைய நேச்சர், என்னுடைய தன்மை பூர்ணஹா. கரெக்டா? அப்போ பூர்ணமதஹா பூர்ணமிதம். அதனால இருக்கிறது ஒரு பூர்ணம்தான். அதனால என்ன எடுத்து இப்போ ஜீவாத்மா பரமாத்மா பூர்ணம்னு சொல்லிட்டா, ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் ஐக்கியம் ஆயிடுதா? அப்போ இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ வெயிட் இருக்கிறது இல்லையா? எவ்ரிடே நம்ம பாட்டுக்கு பூர்ணமதா முடிஞ்சது, பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சிப்ப போடு, புக்க மூடு, எல்லாம் எடுத்து வையே, அடுத்தது என்ன பண்ணணும், இப்படி கிளம்புறதுல இந்த மந்திரத்தை சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? சமத்தா சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொச்சிக்க மாட்டேன், நீங்களும் கொச்சிக்க மாட்டேன். அப்படி பண்ணலாமா பாரு. பூர்ணமதஹா பூர்ணம் இருக்கும்போது என்ன பூர்ணன்னு சொல்றக்கூடியது எவ்வளோ பெரிய வெயிட் பாருங்க. அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்த துக்கத்தில் இருக்கும்போது பூர்ணமதஹா பூர்ணமிதம் அதுண்டே சொன்னாலும் இல்லையா, நீ பூரணன், நீ பாதிக்கப்படாதவன், கோபமா வரும். கதறின்னு இருக்கேங்க, நான் பாதிக்கப்படாதவன், நான் பூர்ணன் சொல்ற பாரு. என்ன பிரமாணத்துல கதற, எந்த ஞானத்துல கதற, இதை யோசிக்கணும். மனசு உடம்பு கதறி துடிச்சாலும் நீங்கள் கதறற்ற பதறற்ற எல்லாற்ற இண்டிபெண்ட் அசங்க ஸ்வரூபம். நீங்க இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சி வேர்ட்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறேன். புரியுறதொன்னோ அதை எழுதி நோட்ஸ் எழுதி கூட இந்த வார்த்தை எல்லாம். இப்போ பூர்ணமதா பூர்ணமிதம். ஓகே, அப்படி ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் இல்லையா? ஜெகத் இன்க்ளூடடோ? ஜெகத் விட்டேலே. ஜெகத் எங்க சேர்க்கறது? எதுல வரும் ஜெகத்து? இதுலையா அதுலையா? டேய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல, பதில் இல்லை அது இல்லையா? இருக்கிறது ஒண்ணுதான் ஜி, ஏது ஜெகத் அப்படி கேட்கக்கூடாது. இப்ப யாரு இப்ப அது எதுன்னு அப்ப சொல்லாமே இருக்கலாமே. மந்திரம், வேத மந்திரம் ஒன்று சொல்லி கொடுக்கறதுன்னா யாருக்கு சொல்லி கொடுக்கறது? அவனோட ஸ்தானத்திலிருந்து சொல்லி கொடுக்கும். அப்போ இது அதுன்னு சொல்லும் போது ஒன்னு பரமாத்மா எடுத்து ஒன்னு ஜீவாத்மா எடுத்து. ஜெகதாத்மா எங்க போறது? புரியுறதா? ஜெகத் என்ன பண்றது இப்போ? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பரமாத்மாவா? ஏன் பரமாத்மா சொல்றேன்? ஏன்னா ஜீவாத்மா ஜீவாங்கிறதுலாம் அது பரமாத்மானால அங்க ஜெகத் வருமா? ஜெகத்துக்கும் பரமாத்மாக்கும் என்ன சம்பந்தம்? காரண காரிய சம்பந்தம். புரியுறதோ? பரமாத்மான்னு சொல்லிட்டான், ஜெகத் காரண பரமாத்மா, ஜெகத் காரண ஈஸ்வரா. இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா ஜெகத் காரணம்? நீ தத்துவபோதத்திலேயே கேட்டிருக்கேள். கரெக்டா? அப்போ அதனால அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரண காரிய இல்லையா? அப்படி இருக்கிறதுனால பரமாத்மான்னு சொல்லிட்டா அந்த ஜெகத்திற்கு காரணமா இருக்கிறதுனால ஜெகத் ஆல்சோ இன்க்ளூடட். மகா வாக்கியத்துடைய பேசிக்ஸ் இது. நீங்க படிச்சுட்டு வந்திருக்கேள். ஓகே, ரிவைஸ் பண்ணணும் நிறைய மகா வாக்கியத்தை. ஓகே, அப்போ ஜெகத் காரண பரமாத்மா பூர்ணம், ஈஸ்வரா பூர்ணம், பகவான் பூர்ணம் இல்லையா? டெம்பரரிலி, சீமிங்லி, ஓகே, நோஷனலி, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தமிழ் வார்த்தை ஆயிடுத்தோம். அதனால அப்படிப்பட்ட ஜீவாத்மா சீமிங்லி டெம்பரரிலி ஜீவாத்மாக்கு பரமாத்மாக்கும் பேதம் இருக்கிறதுனால ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இல்லை. இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம், ஒரு பூர்ணம் தான் பாசிபிள்ங்கிறதுனால பூர்ணம். ஓகே, கிளியரா? அப்போ பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது. இதுதான் அர்த்தம் சொன்னோம். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்ததுன்னு சொன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும் அகைன் இல்லையா? பூர்ண பரமாத்மாவிலிருந்து பூர்ண ஜீவாத்மா வந்தது. இப்பதானே ஒண்ணுங்கிறேல வந்ததுங்கிறேலே, நியாயமாவே இல்லையே.
அதாவது குழப்பணும்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு குழப்பறேன். புரியுறதா? ரெண்டு பூர்ணம் கிடையாது, ஒரு பூர்ணம் தான். அப்படி சொல்லிட்டு ஜீவாத்மாவும் பூர்ணம், பரமாத்மாவும் பூர்ணம் சொல்லிட்டு பூர்ணத்துலேருந்து பூர்ணம் வந்ததுனாக்க என்ன அர்த்தம்ன்றேன், என்னங்கிறேன் இப்படி கேட்போம் இல்லையா சில பாஷையில். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்ததுன்னு சொன்னா இல்லையா, அத்தியாரோபகா அர்த்தம் நாமரூபத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸை அக்கௌண்ட் பண்ணுறதாகவும் அந்த நாமரூப திருஷ்டியில் ஸ்டாண்ட் பாயிண்டில் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த என்டையர் ஜீவ ஜகத்தானது காரியம். கரெக்டா? டவுட் இல்லையே? ஈஸ்வரா காரணம், வியஷ்டி ஷரீர மனம் காரியம். கரெக்டா? ஜீவா காரியம்னு சொல்லலாம், டெம்பரரியா சொல்லலாம். ஓகே. காரண பரமாத்மா. சொல்றது புரியுறதா? பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா வந்தது. எந்த திருஷ்டியில? எந்த திருஷ்டியில? நாமரூபம்னா ஜீவ நாமரூபம் என்னது? வேர்ல்டா? ஜீவ நாமரூபம் என்னது? ஷரீரத்ரயம். இந்த வேர்டுக்கு உங்களுக்கு அப்படி சொல்ற அதான் புரியுறது. இப்போ வியஷ்டியில அல்லது இண்டிவிஜுவல் அளவில் நாமரூபம் என்னது? இந்த ஷரீரத்ரயம். கரெக்டா? இந்த ஷரீரம் அந்த திருஷ்டியில கேட்டோன்னு சொன்னா எங்கேருந்து வந்ததுனாக்க பகவான் கிட்டேருந்து, காரண ஈஸ்வரா கிட்டேருந்து காரியமாகிய சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம். டவுட் இல்லை இல்லையா? அப்போ அந்த திருஷ்டியில பார்க்கும்போது காரண பரமாத்மாவிலிருந்து காரிய ஜீவ சரீரம் இல்லையா, இதெல்லாம் வந்தது. பிரபஞ்சம் ஆல்சோ. புரியுறதோ? இது என்னது? ஷரீரம்ங்கிறது என்னதுன்னு பார்த்தோம். வியஷ்டி, இண்டிவிஜுவல். ஷரீரம்ங்கிறது தத்துவபோதத்தில் என்னன்னு பார்த்தோம். உபாதி. சரீரம்ங்கிறது இல்லை, இது ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை, எங்கேயாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதான்னு பார்க்குறேன். ஓகே. சரீரமானது உபாதி. ஓகே. இந்த உபாதி திருஷ்டியில அல்லது இந்த மீடியம் இருக்கு இல்லையா, இந்த உபாதி திருஷ்டியில ஓகே என்னது? ஜீவா காரியம், ஜீவ சரீராதி விஷயம் காரியம், பரமாத்மா காரணம். ஓகே. ஸ்வரூப திருஷ்டியா, ஸ்வரூபத்துல ஜீவாத்ம ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம் என்னது? ஜீவஸ்வரூபம் என்னது? பூர்ணம். பரமாத்மா ஸ்வரூபம் என்னது? டவுட் இல்லையே? therefore ஓகே, பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. உபாதி திருஷ்டியில இண்டிவிஜுவல் டோட்டல்ங்கிற என்ன புரிஞ்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் டோட்டல், வியஷ்டி சமஷ்டி அப்படிங்கிற பேதம் தோற்றத்தில் இருக்கிறது. காரண காரிய சம்பந்தம் as though there. therefore சோபாதிகமாக பார்க்கும்போது பூர்ணத்துக்கு என்ன பெயர்? சக உபாதியாக பார்க்கும்போது பூர்ணத்திற்கு வியஷ்டியில ஜீவாத்மாவாகவும் பூர்ணத்துக்கு சமஷ்டியில பரமாத்மாவும். புரியுறதா? வியஷ்டியில அவர் அம்மாக்கு பையன், சமஷ்டியில அவர் நாட்டுக்கு பிரதமர், கவர்னர், முதலமைச்சர். புரியுறதா? எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்க்கிறோம். ஆனா ஆளுங்கிறது ஒண்ணுதான், அவர் தான், அந்த பர்சன் ஒண்ணுதான். ஆனா அவரே பையனாகவும் பிரதமராகவும் இருக்கார் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுறது? புரியுறதா? அப்படி பார்க்கிற மாதிரி. ஓகே. சோபாதிக ஜீவாத்மா எங்கேருந்து வரும்? சோபாதிக பரமாத்மாட்டேந்து வரும். பரமாத்மாவுடைய உபாதி என்னது? என்ன அப்படி பார்க்கப்படாத என்ன? மாயா அல்லது சர்வம் இல்லையா, பிரபஞ்சம். பரவாயில்லையே, யாரோ ஒருத்தர் சொன்னாலும் எல்லாரும் சொன்ன மாதிரி அப்படி எடுத்துக்கிறேன். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றாரு இல்லையா, மாதிரி நீங்க ஒருத்தர் சொன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி. ஓகே. சோபாதிக சக உபாதி. உபாதி உடைய பரமாத்மான என்ன அர்த்தம்? உபாதிங்கிறது மீடியம். எந்த மீடியம்? என்ன மீடியம் இல்லையா?
பிரம்ம உபலப்தி மீடியம். எப்படி பிரம்ம உபலப்தியா இருக்கிறது? ஒண்ணு இந்த இண்டிவிஜுவல்ல மனசு சரீரத்துல உபலப்தியா இருக்கிறது, டோட்டல் சத்தாக உபலப்தியாக இருக்கிறது. இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு இந்த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ங்கிறது டோட்டல்ல பார்ப்போம், இருக்கு இல்லையா? அயம்னு சொல்றது வெஸ்டியில பார்ப்போம். இதெல்லாம் நீங்க யோசிங்கோ. இப்போ இத்தனை நேரம் நித்திய சுவாத்தியம் பண்ணிட்டு வந்தோம்னா பளிச்சுன்னு கனெக்ட் ஆகணும். அங்கே வந்து முடிக்கணும்னு டிக்கு போடுறதுக்காக ஓடட்டும், நிமிஷம் காப்பி கலந்து ஒன்று பாட்டுக்கு ரன் ஆகட்டும் அப்படின்னு போயிருந்தேன். இந்த உபாதி அப்போ சொல்லியிருப்பேனா, நீ காப்பி போடும்போது உபாதி மிஸ் ஆயிருக்கும். ஓகே, தேர்ஃபோர் அந்த சோபாதிக்க ஷரீர உலக திருஷ்டியில பார்க்கும்போது, ஓகே, அப்புறம் இதை படைத்தவன் அப்படின்னு நிமித்த உபாதான காரணமாக பார்க்கும்போது பரமாத்மா இல்லையா, என்னது பூர்ணஸ்ய இல்லையா, பூர்ணாத் பூர்ணமுதச்சதே, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது இப்படி சொல்றது. அதேஞ்சி பூர்ணத்திலேருந்து பூர்ணம் வந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னாக்க, எது நாம இதுல இருந்து இது வந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, எதுல இருந்து வந்ததுங்கிறதும் பூர்ணம், வந்திருக்கிறதும் புரியுதா? இப்போ இதுக்குள்ள ஜெகத் வந்துருத்தா? இப்போ வந்துருத்தா? அங்கேயும் அங்க வந்துடும், அப்படி பார்த்தாலும் வந்துடும், இங்கே பார்த்தாலும் வந்துடும். சோபாதிக திருஷ்டியா காரண காரிய சம்பந்தா, நிருபாதிக திருஷ்டியா காரண காரிய அஜாதி பிரம்ம ஏவ பூர்ண ஏவ. அஜாத்தினா அது முடிஞ்சு போச்சாஜி, சம்மரியில் ஆயிடுத்தே. எது அஜாத்தம்? எங்க படிச்சோம் அஜாதிவாதம்? புரியுறதா? அந்த மாண்டூக்கியத்தை வந்து அது விடவே மனசே வராது. கரெக்டா? அதனால நீங்க கேட்கறவா வந்து நித்தியஸ்வாத்தை அஃபெக்ட் ஆகாம கேளுங்க, சமத்தா, தப்பே கிடையாது. ரைட்டா? பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய. அடுத்தது இப்ப கிளியரா இருக்கா? காரண காரிய சம்பந்தம். எது காரணம்னு நாம கருதி இருக்கிறோமோ, எது காரியம்னு வைத்திருக்கிறோமோ, எது ஜீவாத்மான்னு வைத்திருக்கிறோமோ, எது பரமாத்மான்னு வைத்திருக்கிறோமோ, இவை எல்லாமே ஒரே பூர்ண வஸ்து தான். கரெக்டா? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. அப்போ அத்தியாரோபணம் புரியுறதா? டெம்பரரியா இதுல இருந்து இது வந்திருக்கிறது, இது வேற அது வேறங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. அக்செப்ட் பண்ணிட்டு இது பூர்ணந்தான் அப்படின்னு சொல்லும் போது, அங்க பூர்ணந்தான் சொல்லும் போது நாம ரூப சரீரம் எல்லாமே அபவாதமாகிறது. Therefore, சோபாதிக ஜீவாத்மா சோபாதிக பரமாத்மாவிலிருந்து வந்தது. சோபாதிகனா உபாதி உடைய, அசோசியேட்டட் வித் உபாதி, உபாதி திருஷ்டியில் அப்படின்னு அர்த்தம். உபாதினா மீடியம்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? எப்படிப்பட்ட மீடியம்? டெக்னிக்கல் வேர்டு, அதை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்க குரூப் டிஸ்கஷன்ல உபாதினா என்னஜி அப்படின்னு கேளுங்கோ, அவ சொல்லுவா உங்களுக்கு. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, பூர்ணஸ்ய பூர்ணமாதாய. ஆதாயம் அப்படின்னா எடுப்பது, நீக்கிறது அப்படி. ஓகே, பிரிக்கிறது அப்படி அர்த்தம். ஆதாய பூர்ணத்துடைய. பூர்ணம்னா இங்க இடத்துல டவுட் இல்லையே, அதுதான் ஒரு கிளாஸா பார்த்தோம். பூர்ணம்னா இருக்கக்கூடிய வஸ்து, எது இன்ஃபைனைட்டோ அது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்துட்டா என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? எப்படி பார், எனக்கு மேக்ஸ் நன்னா வரும், மேத்தமேட்டிக்ஸ் அண்ணா புலி இல்லை, நான் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் மேத்தமேட்டிக்ஸில். ஓகே, நீ வந்து 10 - 10 எவ்வளோ? நீ என்ன சொல்ற? 10ன்னே சொல்ற. எப்படி முடியும்? பூர்ணத்திலிருந்து பூர்ண, இன்ஃபைனைட் மைனஸ் இன்ஃபைனைட் எவ்வளோ? எல்லாருமே கரெக்டா சொல்றீங்களே. புரியுதா? இப்போ இங்க மட்டும் மேக்ஸ் நின்னுடும். இன்ஃபைனைட்லேருந்து இன்ஃபைனைட் எடுத்தேன்னா என்ன இருக்கும்? புரியுறதா? எடுக்கிறதுனா இந்த இடத்துல என்ன அர்த்தம் நமக்கு இல்லையா? ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல போகிறது, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஓகே, அப்போ என்ன? பூர்ணஸ்ய பூர்ணமாதாய. ஓகே,
அலையிலேருந்து தண்ணியை எடுத்துட்டோம், என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும் இல்லையா? புரியுறதா? அல்லது அலையிலேருந்து அலையை எடுத்துட்டேன்னா அப்பவும் தண்ணி தான் இருக்கும். என்ன பண்ணினாலும் தண்ணி இருக்கிறது பார். புரியுறதா? அப்படி. அதனால பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ ஏவ அவசிஷ்யதே, பூர்ணமே எஞ்சி இருக்கிறது. ஓகே. நாமரூபத்திலிருந்து இப்ப பாருங்க, நாமரூபத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்துட்டா, ஓகே, என்ன இருக்கும்? புக் ஈஸ். கரெக்டா? இதுல இருந்து ஈஸை எடுத்துடுறேன். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க யோசிக்கணும். எப்படி எந்த பேஜை பேர் அப்படி பார்க்க கூடாது. புரியுறதா? புக் ஈஸ்ங்கிறது ஈஸ் எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்? புக் இருக்கும். கரெக்டா? ஜி புக் ஈஸ் அப்படின்னா புக் ஈஸ்ங்கிறது ஈஸ் எடுத்துட்டா என்ன இருக்கும்? புக் இருக்கும். ஜி கன்ஃபியூஸ் ஆச்சா? அப்படி இருக்கு. பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்துட்டா பூர்ணமே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கிறது? எதுக்கு இதை சொல்றோம்? அதான் பூர்ணம் தானே சொல்லிட்டேன், போதுமனோ அப்படி ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாமரூபத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்துட்டா என்ன இருக்கும்? பூர்ணம் தான் இருக்கும், நாமரூபம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. புக்ல இருந்து ஈஸ் எடுத்துட்டா புக்கு இருக்கு இல்ல, புக்கு இருக்காது. புக்குல இருந்து ஈஸ் எடுத்துட்டா என்ன இருக்காது? புக்கு இருக்காது. என்ன இருக்கும்? இருக்கும். கரெக்டா? யோசிச்சு பாருங்க. therefore நாமரூப சர்வ நாமரூப, ஓகே, அது எதை சார்ந்து இருக்கிறது? அப்போ பூர்ணத்தையே சார்ந்து இருக்கிறது. சர்வ உபாதி எதை சார்ந்து இருக்கிறது? வஸ்துவாகிய பூர்ணனை சார்ந்து இருக்கிறது. நாமரூப டிபெண்டன்ட், வஸ்து பூர்ணன் இண்டிபெண்டன்ட். therefore நாமரூபம் என்னது? மித்யா. வெரி குட். மித்யா. நான் ஒரு விஷயம் டிபெண்டா இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க உண்மையாக இல்லை, பொய்யாகவும் இல்லை, மித்யாவாக இருக்கிறது. கரெக்டா? புரியுறதா உங்களுக்கு? therefore என்ன சோபாதி உபாதியை நீக்கிவிட்டால் உபாதி இருக்காது. உபாதி சொல்றேன், நாமரூபம் சொல்றேன். என்ன பண்ணிக்கணும் நீங்க? எது ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்னு நானு பகவான் உலகம்னு எதை வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் என்ன எடுத்து இப்போ அதெல்லாம் உபாதியாகி அதெல்லாம் நாமரூப மித்யாவாயிற்று. என்ன இருக்கு உண்மையிலேயே? என்ன இருக்கிறது? ஜீவஸ்வரூபமாகிய பூர்ணம் இருக்கிறது, ஜகத் ஸ்வரூபமாகிய பூர்ணம் இருக்கிறது, ஈஸ்வர ஸ்வரூபமாகிய பூர்ணம் இருக்கிறது. பிரிச்சு பிரிச்சு சொன்னா புரியுங்கிறதுனால சொல்றேன். அதுதான் பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்மா ஸ்வரூபம், பூர்ணமதா பூர்ணமிதம்னு சொல்லப்படுறது. அப்ப நாமரூபமானது சுதந்திரமாக அதுவாகவே இருக்க இயலாது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, அதாயனா பூர்ணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு, ஓகே, அதை நாமரூபத்திலிருந்து எடுக்கிறது ஆதாய. கரெக்டா? நாமரூபத்திலிருந்து எடுக்கிறதுனா என்னது? எது மித்யா எது சத்தியம்ங்கிற விவேச்சனம் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கிளியரா இருக்கா? பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே, அதுதான் இருக்கிறது, இதுதான் இருக்கும், இதுதான் இருக்கிறது. இது இல்லைன்னா இதுவே இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது இல்லைன்னாக்க இதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. therefore இது சுதந்திர சத்தா, இண்டிபெண்டா எக்ஸிஸ்டண்டா இருக்கிறது, இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. மற்றது எல்லாம் என்னது? டிபெண்டன்ட். அப்போ பூர்ணம் தவிர, கரெக்டா, மற்றதெல்லாம் மித்யா. பூர்ணம் சத்யா, சர்வ என்னது? மித்யா. உபாதி மித்யா. கரெக்டா? ஷரீரத்ரயம் என்னதப்போ? மித்யா. பிரபஞ்சத்ரயம் என்னதப்போ? மித்யா.
சரீரத்ரயம் மித்யா, பிரபஞ்சத்ரயம் மித்யா அப்படின்னாக்க அது இல்லையா? என்ன இருக்கு அப்போ? இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பூர்ணஸ்வரூப பிரம்மன் இருக்கிறது. பூர்ண பிரம்மனேவ அவசிஷ்யதே. அதுதான் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நீங்க அபூர்ணமான ஒரு நாமரூபத்தை பார்க்கும்போது என்ன இருக்கு? பூர்ணன்னு இருக்குன்னு சொன்னேன். புரியுறது? அப்போ நாமரூப மித்யா நாமரூபம் அதை மட்டும் பார்க்கும்போது அது அபூர்ணம். ஆனா மித்யா நாமரூபம்ங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுனால, விவேச்சனம் பண்றதுனால அதோடைய சத்தா, அதோடைய சப்ஸ்டன்ஸ், அதோடைய விஷயம் என்னது? பூரண பிரம்மன். தேர்ஃபோர் இருப்பது பூர்ணமே. இப்ப நீங்க சேர் சொன்னா என்ன அர்த்தம்? பூர்ண சேர் நாமரூபா. கண்ணாடி சொன்ன என்ன அர்த்தம்? பூர்ண கண்ணாடி நாமரூபா. கண்ணாடிங்கிறது நாமரூபம், பூர்ணன் இருக்கிறது. பூர்ணன் பிளஸ் நாமரூபம் கண்ணாடி. என்ன கண்ணாடி? கண்ணாடி நாமரூபம். உடம்பு சொன்னா உடம்புங்கிறது பூர்ண பிரம்ம நாமரூபம். உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பூர்ண பிளஸ் நாமரூபம் இல்லையா? உங்க அத்துக்கார், சாரி உங்க அத்துக்கார், உங்க அத்து மாமி, உங்க ரிலேஷன், உங்க ஆபீஸ், உங்க பேங்க் பேலன்ஸ், பத்திரம். பத்திரம் என்னது? பத்திரம் என்னது? வீடு. வீடு என்னதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? வீடு என்னது? இதெல்லாம் என்னோடதுன்னு இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னது? எல்லாமே என்னது? பூர்ணன். நாமரூபம் எப்படிப்பட்டது? வெறும்னா மித்யா. அதனால தான் உங்களுக்கு பேங்க்ல பணத்தையே காட்டுறதில்லை அவங்க. புரியுறதா? நீங்க எனக்கு தெரியல இது பண்ணுவாளான்னு. நீங்க கேஷ் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்கணும்னா கோச்சிப்பாவா. கேஷ் லாக்கர்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. பேங்க்ல போய் பணத்தை போடணும், அது பேங்க்ல போகும். நீங்க ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்து லாக்கர்ல வச்சேன்னா என்ன அர்த்தம்? அதே பேங்க்ல ஏன் இப்படி பண்ற? பேங்க்ல போடையா, இன்ட்ரெஸ்ட் ஆகுது வரும் அப்படிலாம் சொல்லுவா. எனிவே, நம்ம இருக்கக்கூடிய அந்த பணம், பத்திரம், சொத்து, பத்து, ப்ராப்ளம், வீடு, உறவு எல்லாம் என்னது? பூர்ண நாமரூபம் மட்டும் சொல்லக்கூடாது. பூர்ண நாமரூபா. இல்லைன்னா நாமரூபா ஈஸ்ன்னு வேணா சொல்லிக்கோ. கரெக்டா? ஈஸ் என்னது? பூர்ண பிரம்ம. கரெக்டா? இப்போ நான் இதில் வரவே இல்லையே, இந்த மந்திரத்தில் என்னை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு யாருக்கா தோணுறதா? நான் எங்கே வந்திருக்கேன்? இப்போ நான் தான் அந்த பூர்ணன். ஆரம்பத்திலேயே சொல்லிடுதா? இதம்ங்கிறது இது நான் ஜீவாத்மாங்கிற அர்த்தம். தேர்ஃபோர் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. கரெக்டா? அப்போ ஈஷாவாஸ்ய சாந்தி பாட்டமானது அது டைரக்டான ஏதோ ஒன்று வேண்டும் அப்படின்னு இறைவனை நாடி ஒரு பிரார்த்தனையானது கிடையாது. அதே நேரத்தில் அது மொத்த உபனிஷத், இந்த உபனிஷத் மட்டும் இல்லை இல்லையா, மற்ற உபனிஷத் மட்டும் இல்லை, சுக்ல யஜுர்வேதம் மட்டுமல்ல, கிருஷ்ண யஜுர்வேதம் மட்டுமல்ல, யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அதெல்லாம் மட்டுமல்ல, எல்லாத்தோடைய சாரமாக சொல்றக்கூடிய இந்த பூர்ண மந்திரா. therefore ஜீவாத்மா பரமாத்மா பூர்ணஸ்வரூபா ஏகா. ஸ்வரூபத்தில் ஜீவாத்மா பரமாத்மா மேலோட்டமாக இல்லையா, நாமரூபமாக பார்க்கும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று காரண காரியம். ஓகே, அதுக்கப்புறம் இது அனாத்மா என்ன பண்றது? இந்த ஜெகத்து, இந்த ஜெகத்தானது எப்படிப்பட்டது? பூர்ண பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்த ஜெகத்து தனித்து இருக்க முடியாது. தேர்ஃபோர் நாமரூபமானது மித்யா, அங்கேயும் இருப்பது பூர்ணமே. தேர்ஃபோர் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த விஷயத் இவ்வளோ இந்த தாத்பரியத்தை இல்லையா, அந்த நிறைவு ஸ்வரூபம் நான் தான், நிறைவு தான் இருக்கிறது, பல நாமரூபங்களாக தோற்றம் அளிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கு, ஓகே, எனக்கு புரியறதுக்கு நான் இந்த கேம்புக்கு வரத்துக்கு, ஓகே,
என்ன ஆகணும்? தெய்வ ரீதியா, பஞ்சபூத ரீதியா, டோட்டாலிட்டி ரீதியா எந்த பிரதிபந்தமும் வரக்கூடாது. எங்கள் வீட்டில் சுற்றி ஒற்றார் உறவினர் எல்லாம் அவள் ஏதாவது ஃபங்க்ஷனை வச்சு அதை வச்சு இதை வச்சு நீ வரமாட்டியா, நான் வரமாட்டேன், நீ ஏன் போகிற, நான் ஏன் போ, இப்படிங்கிற அவா மூலியமாகவும் பிரதிபந்தம் வரக்கூடாது. நானே குப்புறப்படுத்துன்னு இப்போ நான் வரலப்போ, எனக்கு வயசாகிடுது, எனக்கு கால் வலிக்கிறது, எனக்கு இடுப்பு வலிக்கிறது அப்படின்னு வராமல் இருந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படியும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏன் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம்? ஆதி தெய்வீக பிரதிபந்த நிவர்த்தி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் வேற மாதிரி சொன்னேன். ஆதி பௌத்திக பிரதிபந்த நிவர்த்தி ரொம்ப 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 பவர்ஃபுல். என்னது? ஆத்தியாத்மிக. அப்ப நீங்க வந்திருக்கேன்னா இந்த மூணுத்தையும் என்ன பண்ணிட்டேன்? புரியுறதா? கிரேட் நீங்கள்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்த விதமான இந்த ஜர்னி, இது எசன்ஸாக இருக்கிறது, வேதாந்தத்துடைய தாத்பரியமாக இருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், ஜெகன் மித்யாத்வம், அகம் சத்தியத்துவம். அந்த விஷயமானது நமக்கு புரியறதுக்கு எந்த ரூபத்திலையும் எனக்கு இது தங்கு தடை படக்கூடாது அப்படிங்கிற அந்த பூர்ண பிரம்மனையே பிரார்த்தனை பண்ணுறோம். பூர்ண இல்லை பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை இருக்கு இல்லையா இல்லையா? பூர்ணம் பூர்ணனை பிரார்த்தனை பண்ணி பூர்ணத்தையான அப்டக்கலை கேட்கறது எல்லாம் சொல்லலாமே. அப்டக்கல் என்னது? பூர்ணநாம ரூபம். ஆதி பௌத்திகம் என்னது? பூர்ணநாம ரூபம். ஆதி தெய்வீகம் என்னது? பூர்ணநாம ரூபம். கரெக்டா? அப்ப பூர்ணன் பூர்ணனை பிரார்த்தனை செய்து பூர்ணம் வரணும் என்று பூர்ணமாகிய விஷயத்தை கேட்கிறது. சொல்லலாமா? நம்ம ஒரு பூர்ணமத மந்திரம் போட்டுடலாம். இதெல்லாம் இங்கே சொல்லப்படலை, நானே ஆட் பண்ணுறேன், பர்ஸ்பெக்டிவுக்காக சொல்கிறேன். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி பூர்ணம். கரெக்டாக? அதில் டவுட்டே கிடையாது. ஏன் இல்லையே? எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. பிரமாணத்தை பாரு. எந்த பிரமாணத்தை வச்சு நீ உன்னை பற்றி சொல்கிற? சாஸ்திர பிரமாணம். சாஸ்திர பிரமாணம் நம்மளை பற்றி என்னன்னு சொல்ல முடியும் அதால், இல்லையா? ஓகே, என்னதான் மூடா கடான்னு திட்டினாலும் கடமுடான்னு ஃபைனலாக நீ என்னன்னு தான் சொல்கிறது? பூர்ணன் தான் சொல்கிறது. எல்லா கிளாஸ்லேயும் உங்களை அப்படி தான் சொல்கிறது. கரெக்டாக? ஏன் நீங்கள் சொல்லலைனாலும் அவர் கிளாஸ் எடுக்கிறவர் அதை சொல்லி தான் முடிக்கிறார். நான் ஆல்ரெடி பூர்ணன், அது தெரியாமல் இருக்கிறதுனால அபூர்ணனாக இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுனால பூர்ணன் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி பாட்டமானது ஒரு அற்புதமான சாந்தி பாட்டம். இப்போ என்ன பண்ணணும்? மந்திரத்துக்குள்ளே போகலாம். ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாஹ மா கிருத கஸ்ய வித்வனம் கஸ்ய ஸ்வித்தனம் மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். தப்பா இருக்கா? இல்லையே. கிருதா த ரெண்டாவது த மா மா கரெக்டா இருக்கா? மா கிருதா கஸ்ய ஸ்வித்தனம் கஸ்ய ஸ்வித்தனம் அப்படி படிக்கணும். கிளியரா இருக்கா? தப்பா இல்லையே? தனம் அங்கேயும் தனம் தான். தேன தெக்தேன பூ புஞ்சீதாக ரெண்டாவது பூ. ஓகே, தேன தெக்தேன புஞ்சீதாக என்னங்கிறது பார்க்கலாம். அப்போ மொத்த உபனிஷத்திற்கு ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு பேர் வந்தது இந்த மந்திரத்தினால. ஈஷாவாசியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால. ஓகே, அதுக்கு என்ன பேரு? ஈஷாவாசிய உபனிஷத்து. அது மாதிரி இன்னொரு உபனிஷத்து நீங்க படிச்சிருப்பேன். என்னது? கேனோபனிஷத்து. அட்லீஸ்ட் அந்த குரூப்ல இருக்கிறவா சொல்லணும். கேனோபனிஷத்து. கேனேஷிதம்னு ஆரம்பிக்கிறதுனால கேனோபனிஷத். ஈஷாவாசியம்னு ஆரம்பிக்கிறதுனால இது ஈஷாவாசிய உபனிஷத்து. இதை கொஞ்சம் மாடர்ன் டைம்ஸில் ஷார்ட் ஃபார்மில் இல்லையா, கைலாசாஸ்திரத்தை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இப்போல்லாம் ஈஷோபனிஷத்து ஈஷோபனிஷத்து இல்லையா. சுப்பு சொல்கிறோம் இல்லையா. யார் சுப்பு? சுப்பிரமணியம் சுப்பு மாதிரி ஈஷாவாசியத்தை ஈஷ நன்னாவது ஈஷங்கிற நல்ல வார்த்தை தான் சம்ஸ்கிருதத்தில். பட் ஒன்று அது ஒரு ஈஷோபனிஷத்துனா இதே விஷயத்தை தான் குறிக்கிறது. அப்போ இந்த முதல் மந்திரமானது பிரதிஜ்ஞா மந்திரம். ஓகே, அந்த கேட்குறதா? இப்போதான் இப்போ ஆரம்பிக்கிறேன்.
ஓகே, சுவிட்ச் போடுற ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுறது எல்லாம். ஓகே, முதல் 2 மந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரதிஜை பண்ணுறது. பிரதிஜை பண்ணுறதுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் உபனிஷத்தோடைய விஷயத்தை சொல்ல போகிறோம். அப்போ இந்த உபனிஷத்து வந்து ஒரு குட்டி உபனிஷத், 18 மந்திரம் தான். ஆனால் நீங்கள் அது போகிற மாதிரியே தெரியலையேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். உள்ளே போயிட்டோம், இப்போது குடு 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 குடுன்னு போயிடும். அப்புறம் மூச்சு முட்டக்கூடாது உங்களுக்கு, சரியா? அப்போ ஈஷாவாஸ்யம் சொல்கிறது வந்து இந்த, அப்போ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன, டோட்டல் ஞானத்தை சொல்கிறது. முதல் மந்திரம் என்ன சொல்கிறது? டோட்டல் ஞானத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா அப்படிங்கிறத வந்து அழகாக இதை சொல்லி, 2வது மந்திரம்ங்கிறது வந்து அதை பார்க்குறது மட்டும் இதை சொல்லிடுறேன். 2வது மந்திரம் வந்து இதுக்கான சாதனையாக கர்மத்தை சொல்கிறது. therefore ஃபஸ்ட்டு மந்திரம் வந்து நிவிருத்தி மார்க்கமாகவும், 2nd மந்திரம் வந்து பிரவருத்தி மார்க்கமாகவும் அமைஞ்சிருக்கிறது. அப்போது பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து லட்சியமாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி என்ன, ஏகநிஷ்டா, ஒரு கோலாக இருக்கிறது. ஓகே, என்னது? த்விவிதா லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா அனகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன. 2 விதமான வாழ்க்கை முறை, வழிமுறை இருக்கிறது. 2 விதமான வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னாக்க என்ன, கிரகஸ்த சந்நியாசம் சாதனை எப்படிப்பட்டது இல்லையா? அது இதுவோ அதுவோ கிடையாது. கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறது காமன். ஆனால் வாழ்க்கை முறையானது த்விவிதா, 2ஆக இருக்கிறது. எந்த முறையில் சென்று இந்த ஞானத்தை நீ அடையக்கூடும்? கரெக்டா? கிரகஸ்தனாக இருந்து ஞானத்தை பண்ணி அதை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி சந்நியாசத்தை வாங்கிட்டு இந்த ஞானத்திற்காக அதே விஷயத்தை பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் த யாரு சிச்சுவேஷன். இல்லை, திரும்பியும் யாரு? டிபெண்டிங் ஆன் வாட்? அதிகாரி சொல்லணும். இண்டிவிஜுவல் சொல்றதை விட அதிகாரி. இண்டிவிஜுவல் சொன்னால் அதுவும் ரொம்ப காமன் ஆகிடும். அதிகாரின்னு சொன்னால் நீங்கள் நல்ல திங்க் பண்ணி வெய் பண்ணி சொல்கிறேன்னு அர்த்தம், அர்த்தத்தோடு சொல்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? நான் அதிகாரி அதுதான் இண்டிவிஜுவல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இண்டிவிஜுவல் சொல்லும்போது அதிகாரின்னு தோணித்தா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். கரெக்டா? அப்படி தேர்ஃபோர் 2 விதமான லைஃப் ஸ்டைலு, கிரகஸ்தா, பிரவர்த்தி மார்க்கா. ஏன் பிரவர்த்தி? நிறைய விதமான செய்து கர்மத்தில் பிரவர்த்தி இருக்கிறதுனால, நிவர்த்திங்கிறது வந்து கர்மத்திலிருந்து விடுபட்டு இல்லையா, சந்நியாச மார்க்கத்தில் நாம் செல்வது. ஆந்திர சந்நியாசம், ஆகாஷாய சந்நியாசம் 2மே உள்ளது. எது வேணா ஓகே. அப்போது இந்த லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்கும் சாய்ஸ் உண்டு. அப்போ நான் அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கிரகஸ்தனாகவே இருந்து முக்தியா, இல்லை கிரகஸ்த சந்நியாசமாய் முக்தியா, இல்லை பிரம்மச்சாரி சந்நியாசமாய் முக்தியாங்கிறது சாய்ஸ் இருக்கிறது. ஆனா ஓகே, கோலில் சாய்ஸ் இருக்கோ? இருக்கே ஜி, ஏன் இல்லை? தர்மம் இருக்கு, அர்த்தம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, மோட்சம் இருக்கிறது. ஆர்குமெண்ட் புரியுறதா? தர்மார்த்த காம மோக்ஷ இருக்கே. 4 புருஷார்த்தம் இருக்கு. எது வேணா எடுத்துக்கலாமே. தர்மார்த்த காமம், தர்மார்த்த காமத்தை நம்ம கோலா வச்சிருக்கோம்னா என்ன தேடுறோங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? கனெக்ட் ஆகுதா ஏதாவது? இல்லையா? உத்பாத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம், ஆப்தம். இதெல்லாம் மூலியமா என்ன தேடின்னு இருக்கோம்? மோட்சத்தை தான் தேடுறோம். தேர்ஃபோர் நம்ம சாய்ஸை உற்பத்தி பண்ணி சாய்ஸ் இருக்குன்னு நினைச்சுட்டாலும் சாய்ஸ்லெஸ்ஸா நீங்க மோட்சத்தை தான் தேடின்னு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கோலில் சாய்ஸ் இல்லை. ஃபேக்ட். எங்க போனாலும் என்ன செய்தாலும் நான் நிறைவு தான் தேடுறேன், நிம்மதியை தான் தேடுறேன். டவுட் இல்லையே? நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி சொன்னேன்ல, என்ன அர்த்தம்? கரெக்டா?
போய் திருடுங்கோ. அது எப்படி ஜி திருடுறது? ஏன் ஏன் திருடக்கூடாது? நீங்கள் அது அதர்மம் எல்லாம் சொல்லலாம். சரி, டெம்பரரியாக அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், திருடலாம். அப்படி திருடுன்னா என்ன ஆகும்? எவங்கிட்ட திருண்டுலாம் அவன் சும்மா இருப்பானா? உங்களுக்கு சட்டம் வந்து சும்மா இருக்குமா? என்ன பண்ணும்? நன்னா உள்ளே போட்டு இல்லையா மிளகா உப்பு எல்லாம் தேய்ச்சி, தெரியுமா? நன்னா கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? சரி, நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், நீ திருடுன்னு தான் நீ என்ஜாய் பண்ண. அப்படி பணத்தை கொடுப்பாளா உங்கள்கிட்ட? புரியுறதோ? எனக்கு அது நிம்மதியோ சந்தோஷத்தை கொடுக்கலன்னா எவ்வளோ பணம் கிடைச்சாலும் அது. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எதுக்காக? பணம், பொருள் இல்லையா, வீடு, எல்லா மக்கள், எல்லா விதமான விஷயம் எதற்காக? என்னோட நிம்மதி, என்னோட சந்தோஷம், என்னோட நிறைவுக்காக. அது பேர் தான் ஏன் மோட்சம். மோட்சத்துக்கு வந்துருவஞ்சின்னு சொல்கிறல, அதில் தான் இருக்கேன்னு தெரியலையா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மோட்ச புருஷார்த்தத்தை நீங்கள் எடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். யோசிக்கலையோ அப்படி இத்தனை நாள்? நீங்கள்லாம் என்னை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஏதோ கொரியாலேருந்து வந்து கொரியனில் பேசி இல்லை, அந்த பேச்சு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வினோதமாக இருக்கிறதுனால அப்பப்போ நீங்கள் சிரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்படியா? இல்லையே. என்ன ஓடுறதுன்னு தெரியலையே அவங்க மைண்டில். எனிவே, புரியுறதோ எடுக்கிற கிளாஸு? கஷ்டமா இல்லையே? தேர்ஃபோர் நமக்கு கோலில் சாய்ஸ் இல்லை. அதனால் இந்த முதல் மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஓகே, இந்த ஃபைனல் கோலாகிய பிரம்ம ஞானத்தை வந்து சொல்லி அதுதான் நீ வந்து அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறத சொல்கிறது. எப்படி சொல்கிறது? அது வினோதமாக சொல்கிறது. ஓகே, அழகாக வந்து திருமூலருடைய ஒரு மந்திரம் இருக்கிறது. என்னது? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம். பார்க்காத, என்ன கோச்சிக்காத, சொல்றேன். இது அழகான ஒரு மந்திரம். பரமரமானேனும். ஓகே, யானை எதுல மறைஞ்சிருக்கு? யானை மறையல. யானை எதை மறைத்திருக்கிறது? மரத்தை. புரியுறதா? ஒரு யானை பொம்மை எடுத்துட்டேன்னா, ஓகே, அப்படியே இங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே, கரெக்டா, யாரெல்லாம் ஏர்போர்ட்லேருந்து வந்தேன்னு தெரியல, ஓகே, வந்த உடனே அங்கே அப்படி பூர்ணமாகிய நடராஜன் இருக்கார். என் கூட வந்தவாளே பார்க்கலன்னு நினைக்கிறேன். நடராஜர் அப்படி ஆனந்தமாக அப்படியே இருக்கார். இப்படி வந்த உடனே பார்த்தா 2 யானையும் ஃபேமிலியெலாம் இருக்கிறது. ஓகே, அது தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னாக்க, என்னடா ஏர்போர்ட்டுக்குள்ளே யானை வந்துடுது, எப்படிடா வெளில போகிறது? 1க்கு 2 4 இருக்குது. யானை தனியாக வந்தால் பிரச்சனை இல்லை, தெரியுமா? யானை எப்போ நம்ம பதுங்கணும்? யானை குரூப்பாக வந்ததுன்னா என்ன பண்ணணும்? கம்முன்னு போயிடணும். யானை எப்போவுமே குரூப்பாக தான் வரும் இல்லையா? அவள் மாற்றி சொல்கிறேன்னா, தனியாக வந்தால் தான் பிரச்சனையா? சரி, அதனால ஏர்போர்ட்டில் சேர்த்து வச்சுருக்கான். இப்போ இந்த தனியாக அந்த யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயமாக இருக்கும். ஐயோ, யானை கிட்ட போக முடியுமா இல்லையா அப்படின்னு. கரெக்டா? அப்போ போட்ட உடனே பயந்துட்டு யானை, ஐயோ சரி நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம், இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல இருக்கு, தனியாக வேறு யானை இருக்கு, சரி போயிடலான்னு திரும்பி வந்த உடனே அப்படி வரும்போது இன்னொருத்தர் வரார். ஆல்ரெடி அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்து எல்லாம் பார்த்துருக்காரு. எப்பா அது யானை யானை இல்லைப்பா, மரம்ப்பா அது. புரியுறதா? மரம்னு தெரிஞ்சோன்னு என்ன பண்ணா, ஓகேப்பா நோ ப்ராப்ளம் அப்படின்னு போய் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ அமிச்சார். கரெக்டா? நான் செல்ஃபி எடுத்தேன், வருதா பார்க்கலாம் எனக்கும் செல்ஃபின்னு. யானை அழகாக இருந்ததுன்னு செல்ஃபி எடுத்தேன். ஏன்னா இந்த மந்திரம் வருதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்போ அப்படியே தனியான யானை காட்டலாம் வரும்போது செல்ஃபி எடுப்ப, அப்படி விடும். இது நிஜமான யானை.
ஆனா இது யானை மரம்னு தெரியாம இருக்கும்போது இல்லையா என்ன ஆயிடுது? மரத்தை மறைத்தது என்னது? பயங்கரமான யானை. புரியுறதா? மரம்னு தெரிஞ்சுருத்துன்னா ஓகே நேச்சுரலா. அப்ப மரம் எதுல மறைஞ்சது? யானத்துல மறைஞ்சது. மரத்தை மறைத்தது யானையினால் மறைக்கப்பட்டது. அதே போல இந்த என்டையர் ஜகத்து ஓகே எதை மறைக்கிறது? அதஹா இதஹா எதை மறைக்கிறது? பூர்ணத்தை மறைக்கிறது. அதஹா இதஹாங்கிற விஷயத்துல என்ன மறைந்திருக்கிறது? பூர்ணன் மறைந்திருக்கு. மறைவுனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அஜ்ஞானம். புரியுறதா? அதனால அது அஜ்ஞானம் இருக்கிற மட்டும் என்னது? யானையை கண்டு பயந்தது போல, யானையை கண்டு நடுங்கியது போல, விலகியது போல. எப்படி பாம்பை கண்டு நாம பயந்து போறோமோ அது மாதிரி. அதே போல என்ன அது மரம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எடுத்தோ? மரம்னு தெரிஞ்சுண்டு வெறும்னு பை நாலேஜ் உங்க பயம் போயிடுத்து. அப்போ ஞானேன பயநாசா, ஞானேன பயநாசா. இப்ப ஞானத்தினால பயம் நீங்கிறதுன்னா எப்படிப்பட்ட பயமா இருக்கணும்? அது இந்த இடத்துல அது வராதுடா. அஜ்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் ஞானத்தினால பயம் நீங்கும். கரெக்டா? ஞானத்தினால பயம் நீங்கிறதுன்னா நீங்க ரொம்ப சிந்திக்கவே வேணாம். அப்படியே நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஆப்போசிட்டை போட்டேன்னாக்க ஞானத்தினால பயம் நீங்கிறதுன்னா அப்படி எப்படிப்பட்ட பயம்? அஜ்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம். ஓகேவா? இதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அழகான உதாரணத்தை ஓகே மொத்தத்துக்கும் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இல்ல அசோச்சியான் அன்வச்சோச்சஸ்துவம் பிரஜா வாதாம்ச பாஷசே இல்லையா? அசோச்சியமான விஷயத்துக்கு சோச்சியப்படுறாய் நீ. புரியுறதோ? இப்போ என்டையர் விஷயம் நாமரூப மித்யா பார்த்தோமா? கண்டினியூ பண்றோமா? அத என்டையர் விஷயம் நாமரூப மித்யா பூர்ண நாமரூபம்னு சொல்லிட்டான். அதோடைய அஜ்ஞானத்தினால அபூர்ணத்துவம், அதுல இருந்து சம்சாரம், அதுல இருந்து துக்கம், அதுல இருந்து பிளா 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 எல்லா கஷ்டங்கள் வருதுன்னாக்க அப்படிப்பட்ட கஷ்டம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அஜ்ஞான நிவர்த்தி ஆகணும். அப்போ அந்த பயம்ங்கிறது என்ன குறிக்கிறது? என்னுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆல் ப்ராப்ளம்ஸ். என்னோட ப்ராப்ளம் மட்டுமா இல்லையா? நம்மளுடைய பரம்பரையில் சில பேர் சில விஷயங்களை பண்ணி அவளோட ப்ராப்ளம்ஸும் நமக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில். தேர்ஃபோர் எங்களுடைய பரம்பரை குல பரம்பரையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் உட்பட இதெல்லாம் என்னது? எப்படிப்பட்டது? அஜ்ஞான ஜன்யம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய உலகம், ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கிறது? நமக்கு உண்மையா இருக்கிறது. ஆனா அதெல்லாம் என்னது? மித்யா நாமரூபம். கரெக்டா? இப்ப தானே படிச்சோம், கண்டினியூ பண்ண முடியறது இல்லையா? மித்யா நாமரூபம். அப்போ இந்த இடத்துல யானையை கண்டு பயந்தவன் மரம் என்று தெரிந்ததனால் பயம் நீங்கியது, பயத்திலிருந்து முக்தி கிடைத்தது. இந்த ஜகத்து அப்படிங்கிற விஷயம் நமக்கு உண்மையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஜகத்துன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால, புரியுறதா? ஜகத் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம். பார் முதலாம் பூதம்னா இந்த என்டையர் சிருஷ்டி ஜகத். இந்த பார் முதலாம் பூதம் ஆகியது என்னன்னு தெரிஞ்சதுனால என்ன ஆயிடுறது? எல்லா பிரச்சனையும் நீங்கியது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா டிஃபிகல்ட்டிஸ், எனி பாடி ப்ராப்ளம், மைண்டு ப்ராப்ளம் எல்லாமே என்னது? பாடி, மைண்டு, வேர்ல்டு அஜ்ஞான ஜன்யம். தேர்ஃபோர் டீச்சிங் என்ன பண்றது? என்ன ட்ரை பண்றது? உங்களுடைய அஜ்ஞானத்தை எடுக்க ட்ரை பண்றது. தேர்ஃபோர் ஞானாத்யேவ து கைவல்யம். அண்டர்ஸ்டாண்டா? தேர்ஃபோர் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுனால யானையை மரத்தினால் நிரப்பினாயோ சொல்லலாம் இல்லையா? எது யானையாக மொத்தமா இருந்தோ அது மொத்தமா எப்படி இருக்கிறது? மரமாக இருக்கிறது. இந்த பார் முதலாம் பூதமாகிய உலகமானது எப்படி இருக்கிறது? இப்போ புரிஞ்சதுனால பரமாக பூர்ணமாக இருக்கிறது. இப்போ நீங்கிறது என்ன? இப்போ இதுல நான் யானையா, மரமா, உலகமா, என்னது?
இந்த பூர்ணன் நான். அப்போ அறிவு வர்றதுனால என்ன ஆயிடுத்து, இந்த பூர்ணம், இந்த பூர்ணத்தினால் இந்த மொத்தமும் நிரம்பியது. பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. அத இந்த மந்திரம் ஈஷாவாஸ்யம் அப்படிங்கிறது. இந்த ஈசனினால் மொத்தத்தையும் நிரப்பு. மொத்தம் ஈசன்னு புரிஞ்சுக்கோ. ஈஸ்வர ஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம். ஈஸ்வர ஸ்வரூபம் பூர்ண ஸ்வரூபம். therefore ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். கனெக்ட் ஆயிருக்கா? சாந்தி மந்திரத்துக்கும் முதல் மந்திரத்துக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணணும். therefore சாந்தி மந்திரம், ஆக்சுவலி சாந்தி மந்திரம் சொன்னேன் இல்லையா, அதுலேயே கிளாஸ் முடிஞ்சது, கேம்ப் முடிஞ்சது, நம்ம சமாரோகம் பண்ணிட்டு கிளம்பலாம். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி ஈஷாவாஸ்யம் இதகம் சொல்லணும், ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது. கரெக்டா? அதோட எக்ஸ்பேன்ஷன் தான் 3லேருந்து ஓகே 8 மந்திரம். 3லேருந்து 8 முதல் மந்திரத்துடைய அப்படியே திருப்பி லட்சணம் சொல்லும். அங்கே கஜா முச்சான்னு சொல்லும், எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ நன்னா அலர்ட்டாக இருக்கணும். 2வது மந்திரம் சொல்கிறது ஓகே 9லேருந்து 18. இதுதான் இந்த விஷயத்தோட டெவலப்மெண்ட்டு. இந்த மந்திரத்தோட விஷயம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குட்டி